பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குதூகலம், கொண்டாட்டத்தோட சந்தோஷமாக இருங்க. துக்கம், கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. பயங்களையும் சந்தேகங்களையும் அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழியை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு துக்கத்தோடையும் ஒரு சோர்வான முகத்தோடையும் அந்த நாளை ஃபேஸ் பண்ணாமல் எப்படி சந்தோஷம் சமாதானத்தோட அந்த நாளை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான வழியை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். வீட்டில் பெரிய புயல், கொந்தளிப்பு, பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள குடும்பத்தில் சண்டைகள், பிரிவினைகள், பயங்கரமான கெட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட புயல் கொந்தளிப்பு இருந்தாலும் நம்ம பிரச்சனைக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும். இயேசு ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல ஒரு மகா பெரிய சமாதானம் உண்டாவது நீங்கள் பார்ப்பீங்க. யாராவது ஒருத்தராவது வீட்டுக்குள்ளே அந்த சமாதானத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரும் பாருங்க. அப்படியே அந்த புயலெல்லாம் அடங்கி போய் ஒரு பயங்கர சமாதானம் உண்டாயிருக்கும் பாருங்க. அதே மாதிரி தான் ஏசாண்டவர் வரும்போது சீஷர்கள் படவுல போயிட்டு இருக்கும்போது பயங்கர புயல், கொந்தளிப்பு, அதுக்கு நடுவில் ஆண்டவர் வந்துடுறாரு பாருங்க. தண்ணி மேலே நடந்து வந்துடுறாரு. சீஷர்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, அவங்க பயந்து அலறதை பார்த்துட்டு ஆண்டவர் கூட வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மகா பெரிய சமாதானம் பாருங்க. அப்போ நம்ம அவரை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்றிக்கொள்ள அவரை நம்ம அனுமதிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கணும் பாருங்க. நம்ம தான் அதை செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் ஒரு வழியை சமாதானம் உண்டாவதற்கான வழியை நிச்சயமாக நம்ம அனுபவிப்போம் பாருங்க. வேதத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். யோவான் 6வது அதிகாரம். யோவான் 6வது அதிகாரம் பாருங்க. 16வது வசனத்திலிருந்து இருக்கு. நான் சொல்ற இன்சிடென்ட்டு. சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் 17 படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். 2 பாயிண்ட் இந்த வசனத்துல. என்ன? அப்பொழுது இருட்டாயிருந்தது. கடல்ல போயிட்டு இருக்கும்போது இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பயங்கர இருட்டு. 2வது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். இயேசு அங்க இல்ல. இயேசு இல்லாம இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கு? மகா இருட்டா இருக்கு, பயமா இருக்கு. அடுத்தது பாருங்க என்ன நடந்ததுன்னு. பெரும் காற்று, 18வது வசனம். பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. எத்தனையோ முறை நீங்க இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய வெளிப்பாடு, உங்க பிரச்சனைக்கு வழியை நான் சொல்லும் பொழுது இது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிப்பாடு உண்டாகும் பாருங்க. பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. மகா பெரிய கொந்தளிப்பு கடல்ல. இயேசு இல்லாத இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பா கொந்தளிப்பு. குடும்பத்திலயும் அதே மாதிரிதான். இயேசு ஆண்டவரை பத்தியே ஒரு பேச்சே இல்லாம, வார்த்தைகள் இல்லாம இருக்கிற குடும்பங்கள்ல எப்பொழுதும் சண்டைகள் தான் பாருங்க. எப்போ சண்டை, கூச்சல், குழப்பம், பிரச்சனை, வாக்குவாதங்கள், கெட்ட வார்த்தைகள், இதுதான் அங்க இருந்துட்டு இருக்கும். பலவீனங்கள், இதனால பலவீனம், மனநோய், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருது பாருங்க. அடுத்தது 19வது வசனம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். முதல்ல ஏசாண்டவர் அங்க இல்ல. இது தண்ணியில இது கப்பல் போயிட்டு இருக்கும்போது பயங்கர இருட்டு கடல்ல. அவ்வளோ இருட்டா இருக்கும்போது இவங்களுக்கு பயம் வர வந்துருச்சு. எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுக்கு நடுவுல, இருட்டுக்கு நடுவுல ஏசாண்டவர் இவங்க பயந்துகிட்டு இருக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தண்ணியில அப்படியே நடந்தே வந்துட்டாரு. நடந்து வந்து பாருங்க, இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை ஏசாண்டவர் வர்றதை பார்த்தும் கூட பயந்துட்டாங்க. அவ்வளோ இருதயம் பூரா பயம். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய கடன்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே? இப்படிப்பட்ட பயம் வேண்டாம். ஏசாண்டவரை பார்த்தும் கூட பயம் சீஷர்களுக்கு. 20வது வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவர் வந்திருக்காருங்க, நீங்க பயப்படாதீங்க. அவர் உங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உங்க குடும்பத்துல அவரை ஏத்துக்கோங்க. அவரை நீங்க உள்ளுக்குள்ள
வர அனுமதிக்கும் போது கதவு கிட்ட நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு. நீங்க அவரை உள்ள விடும்போது அந்த இடத்துல மகா பெரிய சமாதானம் உண்டாகும். அந்த இருட்டெல்லாம் போயிரும், மகா பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கும். நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம்னு வசனம் சொல்லுது. மகா பெரிய வெளிச்சம், மகா பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். எப்படி வரும்? ஏசாண்டவரை உள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இங்க பாருங்க 21வது வசனம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஏசான் சரி நம்ம ஆண்டவரை நம்ம போட்ல ஏத்திக்கலான்னு சொல்லி ஆண்டவரை ஏத்திக்கிட்டாங்க. ஏத்துறதுக்கு மனசா இருக்கும் போதே என்ன நடந்தது? அங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஆண்டவர் உள்ள வரும்போதே அற்புதம் என்ன நடந்தது? 3-4 மைல் தூரம் போக வேண்டியது அவங்க டிராவல் பண்ணாமையே உடனே படம் என்ன ஆயிடுச்சு? அந்த கரையை போய் பிடிச்சிருச்சான். இவங்க டிராவல் பண்ணவே இல்லை. ஏசாண்டவர் படகுல ஏறின உடனே போட்டு அந்த இடத்த போய் சேர்ந்துருச்சு. பாருங்க, உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அங்க அற்புதம் நடந்துருச்சு. பாருங்க, ஆண்டவரை உள்ள எடுத்துக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள, கொந்தளிப்புக்கு மத்தியில, சண்டைகளுக்கு மத்தியில, கவலை பயங்களுக்கு மத்தியில நம்ம ஏசாண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உடனே கொந்தளிப்பு அடங்குது, சமாதானம் உண்டாகுது. அடுத்தது பின்னாடியே அற்புதம் நடக்குது. போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன அற்புதங்கள் நடக்கணுமோ ஆண்டவர் உள்ள வந்தோடனேயே அங்க அற்புதங்கள் நடக்கிறத பாப்பீங்க பிரியமானவர்களே. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிரும், ஒரு பயங்கர அமைதி உண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தர் இப்படிதான் செய்வார். அவர் உள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை அனுமதிக்கும் பொழுது உங்களுக்கு மகா பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். அப்போ பிராக்டிக்கலா இங்க என்ன பண்ணணும்னா, வாயை திறந்து பேசணும். இயேசுவை உள்ள வாங்க, உங்களை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லணும். இதே மாதிரி மார்க் 4வது அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கு. 35வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, பயங்கரமான புயல் வந்துருச்சு. எதிர்காற்றா இருந்தபடினால படம் இங்க அங்கேயும் அலமோதி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்பமும் சீஷர்கள் பயந்து அலறாங்க. அப்ப ஆண்டவர் அமைதியா ஒரு அடியில போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. ஆண்டவர் எழுப்புறாங்க, ஆண்டவரே எந்திரிங்க, நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படின்னு ஏசாண்டவர் போய் எழுப்புறாங்க. ஆண்டவர் எந்திரிச்சு என்ன ஏன் பயந்தீங்க? ஏன் பயப்பட்டீர்கள்? அடுத்தது கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று? வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்ப்படியுமே அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலா இரு என்று அதட்டினார். உடனே அங்க அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில புயல் அடிச்சிட்டு இருக்குதா? காற்றும் கடலும் எப்படி கப்பலை அப்படியே தள்ளி கொண்டு போச்சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில காற்றும் புயலும் அடித்து கொண்டிருக்கிறதா? சூறாவளி காற்று அடித்து கொண்டிருக்குதா உங்க வாழ்க்கையில? இறையாதே, அமைதலா இரு என்று பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால. வாயை திறந்து பேசுங்க. இயேசுவை உங்க குடும்பங்கள்ல அனுமதிங்க. அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க குடும்பமாக உட்கார்ந்து அமைதலோட அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம செய்யணும். எப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்றீங்க, மருந்து மாத்திரைகளை வாங்குறீங்க, பணத்தை செலவு பண்ணி டாக்டரை பாக்குறீங்க சரீர சுகம் வேணுங்கிறதுக்காக, அதே போல உங்களுடைய ஆத்மாவுல சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக, சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக இந்த மகா பெரிய மருத்துவரிடம் நம்ம உட்கார வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி நம்ம டாக்டர் கிட்ட போய் சரீர சுகத்துக்கு உட்கார்றோமோ அதே போல நம்மளுடைய ஆத்ம சுகத்திற்கு அவருடைய வார்த்தை அண்டையில உட்கார வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க உட்கார்ந்து பாருங்க, மகா பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. கொந்தளிப்பெல்லாம் அப்படியே அடங்கிரும், சமாதானம் உண்டாயிருக்கும், பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். இயேசுவின் நாமத்துல ஒரே வழி அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம் மட்டும்தான். பிரியமானவர்களே, இந்த வழியை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற காற்றும் புயலும் அது அப்படியே அடங்கி போவதை நீங்க பார்ப்பீங்க. இறையாதே, அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, அப்படியே அடங்கி போகும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.